ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயம் மற்றும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் பாஷ்யகார உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமியும் எம்பெருமானாரும். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள். உபய நாச்சியார்களோடு நெல் அளவை கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம். பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு கண்ட உடையவர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் துவங்கியுள்ள ஸ்ரீ பாஷ்யகார அவதார உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ராமானுஜருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கும் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் எம்பெருமானார் எதிர் சேவையாக முன்னே செல்ல கோவிலில் இருந்து தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமியை மாட வீதியில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவிக்க ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மாட வீதி புறப்பாடு நிறைவு பெற்றதும் உற்சவ தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி ஆலயத்தில் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். இதேபோல் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஹாரதி காண்பித்ததும் திருச்சி மேல் எழுந்தருளச் செய்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு நுழைவாயில் ஆராதனையோடு ஸ்ரீ பாஷ்யகாரருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு மாட வீதியில் உலா வந்த எம்பெருமானார் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்ன ஜீயர் சுவாமிகள், பிரபந்ததாரர்கள் ஆகியோரால் பிரபந்தம் மற்றும் சாத்து முறை நடத்தப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் சித்திரை தேர் திருநாள் விழா நிகழ்வுகளாக உற்சவ ஸ்ரீ நம்பெருமாள் உபய நாச்சியார்களோடு நெல் அளவை கண்டருளினார். 7ஆம் திருநாள் அன்று மாலை பாளையத்தில் இருக்கும் சந்தனு மண்டப மேடை மீது உபய நாச்சியார்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளுக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் திருமார்பில் விமான பதக்கம் வைத்து நவரத்ன வளைய கிரீடம் சூட்டி வைர அபயம் தந்து மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களும் சிறப்பு அலங்காரத்துடன் எம்பெருமானின் இருபுறம் அமர்ந்து காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதும் வெள்ளி கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீ பாதம் தாங்கிகள் சுமந்தபடி புறப்பட்டனர். திருக்கொட்டாரத்தை அடைந்ததும் உற்சவர்கள் முன்னிலையில் நெல் அளவை கண்டருளும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பிறகு உபய நாச்சியார்களோடு உலா புறப்பட்டார் ஸ்ரீ நம்பெருமாள். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆலய பிரகாரங்கள் வழியாக சென்ற உற்சவர்களை 4 சித்திரை வீதிகளில் எழுந்தருளச் செய்தனர். கோயில் யானை, மங்கள சின்னங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல அலங்கரிக்கப்பட்ட விமான பந்தலின் கீழ் உற்சவர்களை நிறுத்தி தீப்பந்தங்கள் உடன் வர மாட வீதிகளில் அழைத்து வந்தனர். உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவர்களுக்கு கும்ப தீபம் காட்டப்பட்டு உள்ளே பிரவேசிக்க செய்தனர். 8ஆம் நாளன்று காலை ஸ்ரீ பாதம் தாங்கிகள் வெள்ளி குதிரை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை கொலுவிருக்கச் செய்து சுமந்து வந்தனர். வண்ண பட்டாடைகளோடு நவரத்ன வளைய கிரீடம் அணிந்து மாணிக்க அபயம் காட்டி திருமார்பில் நீல நாயக்க பதக்கம் அணிந்து பவள மாலையும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு ஸ்ரீ நம்பெருமாள் விசேஷ அலங்காரத்தோடு குதிரை மீது அமர்ந்தபடி அருள்பாலித்தார். கொட்டு முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க குதிரை மேல் அமர்ந்தபடி பிரகாரங்களை வலம் வந்த ஸ்ரீ நம்பெருமாள் கோவிலின் வெளியே எழுந்தருளினார். விசேஷ பந்தலின் கீழ் சுவாமி உலாவர பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கியுள்ள ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தை முன்னிட்டு எம்பெருமானாருக்கு சிம்ம வாகனம் மற்றும்
ஹம்ச வாகன புறப்பாடுகள் நடைபெற்றன. இரண்டாம் திருநாளன்று மாலை உற்சவ ஸ்ரீ ராமானுஜரை ஆலய உள் வளாகத்தில் இருந்து கேடயத்தின் மேல் அமர்த்தி சுமந்து வந்தனர். எம்பெருமானாருக்கு கிரீடம் அணிவித்து காசு மாலையுடன் பலவித ஹாரங்கள் பதக்கங்கள் சூட்டி மல்லிகை மலச்சரங்களும் மாலைகளும் அணிவித்து தண்டம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து கோவிலில் உள்ள தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி ஸ்ரீ ராமானுஜருக்கு மரியாதைகள் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் எம்பெருமானாரை சிம்ம வாகனத்தில் மேல் எழுந்தருளச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. வெள்ளி சிம்மத்தின் மீது அமர்ந்தபடி உடையவர் வீதி உலா புறப்பட்டார். மேனி முழுவதும் சந்தனம் சாற்றிக்கொண்டு சர்வ ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிந்தபடி ஆதிசேஷனின் அம்சமான ஸ்ரீ ராமானுஜர் உலாவர பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். வீதி உலா முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். மூன்றாம் நாளன்று மாலை உடையவருக்கு ஹம்ச வாகன திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ராமானுஜரை தரிசிக்க சடாரி சாதித்தனர். இருகுடை சேவையோடு அன்னப்பறவை மீது முத்துக்கள் பதித்த கிரீடமும் பலவித ஆபரணங்களுடன் மாலைகளும் அணிந்தபடி ஸ்ரீ ராமானுஜர் தங்க அன்னத்தின் மேல் அமர்ந்து உலாவர ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்தம் மற்றும் வேத கோஷ்டி பாராயணம் செய்தபடி எம்பெருமானாரை பின்தொடர்ந்தனர். நிறைவாக கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த சுவாமிக்கு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி கோவிலின் உள்ளே அழைத்துச் சென்றனர். கும்பகோணத்தில் தாராசுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தெய்வ நாயகி சமேத ஐராவதீஸ்வரர் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சோழ நாட்டு கலை பொக்கிஷமாக விளங்கும் ஐராவதீஸ்வரர் கோவில் 1143 ஆண்டு வாக்கில் கட்டப்பட்ட பழமையான கோவிலாகும். விசாலமான பிரகாரங்களுடன் சிற்பக்கலைக்கு பெரும் சான்றாக விளங்கி வருகிறது. இந்த ஆலயம் கருவறையில் லிங்க திருமேனியோடு வீற்றிருக்கும் ஐராவதீஸ்வரருக்கு மாவு கரைசல், மஞ்சள் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வெண்ணிற பருத்தி ஆடை கட்டி தங்க கிரீடம் அணிவித்து விபூதி பட்டையுடன் ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்தனர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ஈசனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி பலவித வண்ண மலர்கள், பத்திரங்கள் ஆகியவற்றால் புஷ்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஐராவதீஸ்வரரை பக்தி பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை தேரோட்ட திருநாளை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் இருந்து வஸ்திர மரியாதை செய்யப்பட்டது. முன்னதாக ஸ்ரீரங்கம் கோவில் மண்டபத்தில் பலவித பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, கிளி, வஸ்திரங்கள் மற்றும் ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, பூச்சடை ஆகியவற்றை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலய நிர்வாகிகள் சமர்ப்பித்தனர். பிறகு அவற்றை சுமந்து கொண்டு கோவில் யானை ஆண்டாள் முன்பு வந்ததும் அதன் மீது பட்டு வஸ்திரங்களை வைத்து மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு நான்முக கோபுரம் வழியாக அரங்கநாத சுவாமி ஆலயத்தை அடைந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்களிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலய அதிகாரிகள் பட்டு வஸ்திரங்களையும் ஆண்டாள் சூடி கலைந்த மாலை மற்றும் பழங்களையும் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவற்றை மூலவருக்கு அர்ச்சகர்கள் சேர்ப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த குடிபேரம்பாக்கத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ருத்ராம்பிகை உடனுரை ருத்ரேஸ்வரர் கோவிலில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது பிரதான கலசத்தையும் வெண் சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து பிரதேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் ஓதியபடி சிவாச்சாரியார்கள் குண்டத்தில் மூலிகை பொருட்களுடன் சமித்துகள், நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு குண்டம், கலசம் மற்றும் சங்குகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை கைத்தலமாக ஏந்தி மூலவர் சன்னதியில் வைத்ததும் அபிஷேகம் தொடங்கியது. லிங்க மூர்த்தியாக அருளும் ருத்ரேஸ்வரருக்கு
வேத மந்திரங்கள் முழங்க கலசாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஈசனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சங்காபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் ருத்ரேஸ்வரரை வணங்கி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புகழ்பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் கோவில் வசந்த பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் வண்ண மலர் தட்டுக்களை ஏந்தியபடி கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் பூமாயி அம்மனை ஊர்வலமாக அழைத்து வந்து ஆலயத்தை அடைந்தனர். பிறகு கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகள் துவக்கப்பட்டன. சிம்ம உருவம் வரைந்த பட்டத்திற்கு மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரித்ததும் ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் கொடி கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து சிம்ம பட்டத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டி கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்து கோபுர தீபம் நாக தீபம் காட்டப்பட்டன. பிறகு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து மூலவருக்கும் கொடிமரத்திற்கும் மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாதவ பெருமாள் கோவில் சித்திரை திருவோண பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமிக்கு அனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் பிரிய பக்தன் அனுமன் மீது உற்சவர் மாதவ பெருமாளை கொலுவிருக்க செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்தி அலங்கார பிரியனுக்கு பலவித ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அபயமும் வரதமும் தந்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ ஆஞ்சநேயரும் பட்டுடுத்தி கொண்டு எம்பெருமானை கைகளில் சுமந்தபடி திருக்காட்சி தந்தருள உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வாகன மண்டபத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். பிரகாரத்தை சுற்றி வலம் வந்ததும் நுழைவாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றது. பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு பிரிய பக்தன் அனுமந்தன் மேல் அமர்ந்து உலா வந்த ஸ்ரீ மாதவ பெருமாளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல வீதி உலா வந்த ஸ்ரீ மாதவ பெருமாளுக்கு பொம்மை பூ போடும் வைபவமும் நடத்தப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மணப்பாறை அடுத்த கொடும்பப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலின் 88ஆம் ஆண்டு பூச்சொரிதல் மற்றும் சித்திரை திருவிழாவையொட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் இருந்து தாரை தப்பட்டைகள் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல உற்சவர் அருள்மிகு முத்துமாரியம்மனை கைப்பலகை மேல் அமர்த்தி வண்ண திருக்குடைகள் பிடித்தபடி சுமந்து வந்து தேரடியை அடைந்தனர். புதுப்பட்டு சேலையுடன் கற்கள் பதித்த ஹாரம் தங்க கிரீடம் அணிந்தபடி காட்சி கொடுத்த முத்துமாரியம்மன் தேரில் எழுந்தருள பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் தொடங்கியது. நிலையில் இருந்து புறப்பட்ட தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஊரை சுற்றி வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று அருள்மிகு முத்துமாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழகம் மற்றும் புதுவை மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கும் பெரிய நந்திக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். சிவனடியார்களும் பக்தர்களும் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க மலர் மாலைகள் சூடிக்கொண்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த பெரிய நந்திக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வில்வம் பலவித பத்திரங்கள் நறுமண மலர்கள் கொண்டு நந்தியம் பெருமானுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் பெருவுடையாரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி விபூதி பால் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க
மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஹாரதி காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரத்துடன் மலர் மாலைகளும் அருகம்புல் மாலையும் சூடிக்கொண்டு அருள் புரிந்த நந்தியம் பெருமானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டியில் இருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மூலவரை தரிசித்தபடி அமர்ந்து அருளும் நந்தி பகவானுக்கும் லிங்க திருமேனியோடு கருவறையில் வீற்றிருக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் சித்திரை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்து தூப தீபம் காண்பித்தனர். மூலவர் சுந்தரேஸ்வரரும் வெண்ணிற வஸ்திரத்துடன் கிரீடம் அணிந்து நாகப்படிகையோடு நறுமண மலர் மாலைகளுடன் காட்சி தந்த சுந்தரேஸ்வரருக்கும் மற்றும் நந்தி பகவானுக்கும் தூபத்துடன் பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து ஹாரதி சமர்ப்பித்தனர். இதில் ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாமி அம்மன் சமேத கரிகால சோழீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வெள்ளி கவசத்துடன் காட்சி கொடுத்த நந்தியம் பெருமானுக்கு மலர் மாலைகளும் அருகம்புல்லும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து தூபத்துடன் கோபுர தீபமும் ஏக தீபமும் காட்டி திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை ரிஷபத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் பின்தொடர பிரகார உலா சிறப்பாக நடைபெற்றது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வெள்ளி கவசம் சாற்றி சந்தனத்துடன் ஞானயங்கள் வைத்து எலுமிச்சை, அருகம்புல், ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு ஏக தீபம், கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஹாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் நந்தியம் பெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருக்கும் ஈச்சமலை ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் லிங்க திருமேனியோடு அருளும் ஈசனுக்கும் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு கவசங்களுடன் வஸ்திரம் சாற்றி நந்தியம் பெருமானையும் மலர் மாலைகளோடு கதம்பச்சரங்கள் சூட்டி ஈசனையும் அலங்கரித்தனர். தேங்காய் பழத்துடன் சர்க்கரை பொங்கல் நிவேதித்து ஈசனுக்கு தாரா பாத்திரம் வைத்து அதில் நீர் சொரியும்படி அமைத்து அலங்கரித்திருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள அருள்மிகு கௌரம்மாள் சமேத சித்தேஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பிரதோஷ நாயகரை அம்பிகையுடன் ரிஷப வாகனத்தில் மேல் கொலுவிருக்கச் செய்து பக்தர்கள் உடன் வர பிரகார உலா நடத்தப்பட்டது. பிறகு பிரதோஷ நாயகருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் சிறப்பு அலங்காரத்துடன் அருள் புரிந்த மூலவருக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் நந்தியம் பெருமானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் உற்சவருக்கும் மாவு கரைசல், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து தெய்வங்களுக்கு மலச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து தூபத்துடன் ஹாரத்திகள் காண்பித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி ஸ்ரீ பிரதோஷ நாயகருக்கு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆபரணங்களுடன் மலர் மாலையுடன் காட்சி கொடுத்த அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கு தூபத்துடன் கற்பூரம் காண்பித்ததும் ரிஷப வாகன புறப்பாடு நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு எல்லையம்மன் கோவிலில்
தனி சன்னதி கொண்டருளும் ஏகாம்பரநாதருக்கும் அவரை சேவித்தபடி எதிரே வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கும் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஈசனுக்கு சந்தன காப்பு சாற்றி நாகப்படிகை நிறுத்தி வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். இதேபோல் நந்தி பகவானும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தெய்வங்களுக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்ததும் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை திருவேணீஸ்வரர் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்ததும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் ரிஷப வாகனத்தின் மேல் அமர்த்தி பிரகார உலா புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்து தெய்வங்களை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு அமர்ந்து அருளும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மளிகை சரங்கள் சூட்டி அலங்கரித்து பக்தர்கள் சமர்ப்பித்த தேங்காய் பழம் நிவேதித்து அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு கோபுர தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோயம்புத்தூரில் உள்ள அருள்மிகு சமயபுரம் சக்தி மாரியம்மன் கோவிலின் 46ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ விழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மூலவர் சமயபுரம் சக்தி மாரியம்மன் புதுப்பட்டு சேலையோடு தங்க ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்தபடி திருக்காட்சி தர கோயில் வளாகத்தில் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் பூஜைகளை துவக்கினர். உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது அமர்த்தே பிரதான திருவிளக்குகள் ஏற்றப்பட்டதும் பெண்கள் திருவிளக்கு பூஜையை தொடங்கினர். அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அடுத்த முனெஞ்சிப்பட்டியில் இருக்கும் அருள்மிகு வைஷ்ணவி துர்காலட்சுமி கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் பிரதான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கடம் புறப்பாடு தொடங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். நிறைவாக விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு புத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மூலவர் அம்மனை ரிஷப வாகனத்தின் மேல் அமர்ந்த தேவியாக அலங்கரித்திருந்தனர். வெண்ணிற பட்டு சேலை அணிந்து சர்வ ஆபரணங்களுடன் அம்பிகை அழகாக அருள் புரிந்தார். திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு அபயம் காட்டியபடி அமர்ந்து அருளிய தேவிக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனையும் சர்வாபரண பூஷிதையாக அலங்காரம் செய்து அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு உற்சவர் முன்பு மங்கள பொருட்களோடு வீற்றிருந்த பெண்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பஞ்சமுக விளக்குகளை ஏற்றி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு உதிரி பூக்களாலும் குங்குமத்தாலும் போற்றி மந்திரங்களை கூறியபடி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நிறைவாக பெண்கள் உற்சவருக்கு ஆலம் கரைத்தனர். ஈரோடு மாவட்டம் தொட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் வங்கியும் விசேஷ கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஆசனத்தின் மேல் காலிட்டு அமர்ந்தபடி சூளத்துடன் அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார்.
புன்னகை தவழும் திருமுகத்தோடு கருணை பொங்கும் விடிகளுடன் காட்சி கொடுத்த அருள்மிகு சக்தி மாரியம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. இதையடுத்து தாரை தப்பட்டைகள் முழங்க சிறுவர்கள் பாரம்பரிய நடனமாடி ஏராளமான பெண்கள் மாவிளக்கு ஏற்றி ஊர்வலமாக வந்து கோவிலில் அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். மன்னார்குடியில் இருக்கும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் கோவில் முன்பு மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி பஞ்சமுக விளக்குகளை அம்மனாக பாவித்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். ஆலய வளாகம் கோவில் பகுதி முழுவதிலும் எண்ணற்ற பெண்கள் அமர்ந்து பக்தியுடன் திருவிளக்கு பூஜைகளை தொடங்கினர். பிரதான மகாலட்சுமி திருவிளக்கு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர அர்ச்சகர்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். மூலவர் அருள்மிகு ஏழை மாரியம்மன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள பூஜைகள் நிறைவு பெற்றதும் அம்பிகைக்கு தீபம் காண்பிக்கப்பட்டது. சென்னை அடுத்த மறைமலை நகரில் இருக்கும் அருள்மிகு புவனேஸ்வரி அம்மன் கோவிலில் பால்குட திருவிழா நடைபெற்றது. பீடத்தின் மேல் அமர்ந்தபடி அருளும் மூலவருக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலையும் மூக்குத்தியும் உள்ளாக்கும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். காப்பு கட்டு விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து அர்ச்சகர்கள் அருள்மிகு புவனேஸ்வரி அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து உற்சவருக்கும் மூலவருக்கும் விசேஷ அலங்காரம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருள்மிகு தில்லை நாச்சியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவரை விசேஷ அலங்காரத்துடன் வாகனத்தில் அமர்த்தி கொண்டு முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் தட்டுக்களை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் நிறைவாக அருள்மிகு தில்லை நாச்சியம்மன் கோவிலை அடைந்தது. அம்மனின் திருவுருவம் முதலில் ஆலயத்திற்குள் எடுத்துச் செல்லப்பட்டதும் பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்களால் மூலவருக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அக்னி நட்சத்திரம் துவங்கியதை அடுத்து இறைவனை குளிர்விக்கும் வகையிலும் மழை வேண்டியும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் மூலவருக்கு தாராபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் கிரிவல பாதையில் உள்ள குபேரலிங்கம் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து செப்பு தாரா பாத்திரத்தில் பலவித மூலிகை பொருட்கள், பன்னீர் ஆகியவற்றை இட்டு அதில் இருந்து சுவாமி மீது தொடர்ந்து நீர் சொரியும் வகையில் அமைத்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருநேர் அண்ணாமலையார் கோவிலிலும் மூலவரின் சன்னதியில் தாரா பாத்திரம் அமைத்து ஈசனுக்கு தீபம் காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த வன்னிவேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு புவனேஸ்வரி உடனுரை அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் தாரா பாத்திரத்தில் பன்னீர் நிரப்பி அதனை மூலவர் சன்னதியில் ஈசன் மீது நீர் சொரியும் வகையில் அமைத்தனர். வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலையும் ருத்ராட்ச மாலைகளும் அணிந்தபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மீது நீர் சொரியும்படி வைத்தனர். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தாரா பாத்திரத்தில் நீர் நிரப்பி அமைக்கப்பட்டு சுவாமிக்கு தீபம் காட்டப்பட்டது. சூரிய சந்திர பதக்கங்களோடு காட்சி கொடுத்த ஈசனை குளிர்விக்கும் வகையில் தாரா பாத்திரம் அமைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயம் மற்றும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் பாஷ்யகார உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமியும் எம்பெருமானாரும். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள். உபய நாச்சியார்களோடு நெல் அளவை கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம். பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு கண்ட உடையவர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ